இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 3D பிரிண்டரில் ஒரு கோலி குண்டு கார் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பேம்பு ஹேண்டி ஆப்பில் வந்து சர்ச் பண்ணுறப்ப அந்த காரை வந்து பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 4மே கோலி குண்டை வச்சு அது ரன் ஆகிற மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபைலை எடுத்துகிட்டு கலர் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்டருக்கு வந்து ஜாப்பை வந்து கொடுத்தாச்சு. நம்ம பிரிண்டரும் ஜாப்பை வந்து எடுத்துக்கிருச்சு. இது வந்து ரெட் கலரும் ஒயிட் கலரும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு 15 கிராம் ஃபிலமெண்ட்ஸை எடுத்து இது வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிச்சு. ஒரு 1.25 மணி நேரம் வந்து எடுத்துக்கிருச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து நிப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பெட் லெவல் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டுட்டு ஆரம்பிக்கும். இது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எதுக்கு பிள்ளையார் சொல்லின்னு சொல்கிறீங்கன்னு. நம்ம ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதுகிறோம், அது வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு ஆரம்பிப்போம்ல, அதே மாதிரி இதுவும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கோடை வந்து போட்டுட்டு ஆரம்பிக்குதா, அதனால தான் பிள்ளையார் சொல்லின்னு சொல்கிறேன். இது லேயர் பை லேயராக ஒவ்வொன்றா வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சிங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் கலரை வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் வந்து ஒவ்வொன்றையாக வந்து ஆரம்பிக்கும். சரி ஓகே, இது அப்படியே வந்து ஸ்பீடாக வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து பேஸை வந்து பிரிண்ட் பண்ணிருச்சு. அதுக்கடுத்து 2 இது வந்து அந்த நடுவில் வந்து வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து ரெட் கலர் வந்து ஃபிலமெண்ட்டை மாற்றிட்டு அதுக்கடுத்து மேலே வந்து பாடி வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செஞ்சிச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கடுத்து வெளியே வேலையாக வந்து போயிட்டேன். அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்பப்போ வந்து பார்த்தேன். அப்படியே ஒவ்வொரு லேயராக வந்து பிரிண்ட் பண்ணி மேலே வந்து போய் அப்படியே காரை வந்து ஃபினிஷ் பண்ணிருச்சிங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. சரி ஓகே, எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து மேலே உள்ளதும் நல்லாயிருக்கு, கீழே உள்ளதும். இதில் வந்து 4 குண்டு வந்து நம்ம வந்து போடணும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி பின்னாடி வச்சு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து அந்த லேயரை வந்து நடுவில் ஜஸ்ட் வந்து வச்சுட்டு அதை வந்து லாக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 4 குண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த குண்டை தான் வந்து இதில் வந்து உள்ளக வந்து போட போகிறோம். கலர் கலராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றையும் வந்து 4 இதில் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து மேலே லாக் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்ம கார் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஓட்டி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 4மே நல்லா ரன் ஆகுதுங்க. எங்கிட்டுனாலும் சுத்தம். ஸோ இது வீல் மாதிரி இருக்காது, நம்ம ட்ரிஃப்ட்டுனாலும் நல்லா அடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டைல்ஸு கல்லுலனா வந்து உருட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து போகும். அந்த மாதிரி இதை வந்து நான் விளாண்டும் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அங்கிட்டு இங்கிட்டு சுற்றுது, சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க. அது போக அங்கிட்டு இங்கிட்டுன்னு வச்சு விளாண்டு பார்த்தேன், அதை சுற்றி பார்த்தேன். அதுக்கடுத்து லைட்டாக வந்து இழுத்து விட்டு பார்த்தேன். சருகலைனா சருகிச்சு, நல்லா வந்து போச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சிங்க. இதை வந்து நல்லா வந்து ரன் ஆகும். நம்ம வந்து எப்படி வந்து ஃபோர்ஸாக வந்து வச்சாலும் அது போக்கில் வந்து போயிட்டு சுற்றுங்க. அதுதான் இதோட டிஃப்ரெண்ட்டு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வேறு ஏதாவது நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் அதையும் பிரிண்ட் பண்ணுறேன்.